டியர் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எம்ப்ளாயீஸ் ப்ராவிடென்ட் ஃபண்டில் நமது கணக்கில் உள்ள தொகையை எப்படி அறிவதுன்னு நான் இன்றைக்கி சின்ன வீடியோ மேலே போடுறேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா, ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிடுங்க. நான் இப்போ கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணுறேன். அதில் இபிஎஃப் பாஸ்புக் அப்படின்னு டைப் பண்ணுறேன். ஏன்னா நமக்கு பாஸ்புக்கில் அட்ரஸ் கரெக்டாக தெரியாது, அதனால் அப்படி பண்ணுறேன். அதை கொடுத்து சர்ச் பண்ணும்போது என்ன வரும்னா, நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் ஒரு லைன் இருக்கும், பாஸ்புக் இபிஎஃப் gov.in. நான் இப்போ அதை கிளிக் பண்ணுறேன். அதை கிளிக் பண்ணும்போது அந்த வெப்சைட்டுக்குள்ளே இப்போ போயிட்டுருக்குது. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 பாக்ஸ் இருக்கும். ஒன்று யூஏஎன் பாக்ஸ், நம்ம யூஏஎன் டைப் பண்ணதுக்குள்ள பாக்ஸ், ஏன்னா வந்து பாஸ்வேர்ட் பாக்ஸ். இப்போ அந்த யூஏஎன் பாக்ஸுக்குள்ளே நமக்கு உள்ள என்ன யூஏஎன் நம்பர் உண்டோ அதை நீங்கள் அப்படியே டைப் பண்ணிங்க. அடுத்தது பாஸ்வேர்ட் பாக்ஸில் கிளிக் பண்ணி அடுத்து பாஸ்வேர்டு என்ன பாஸ்வேர்டு அதை டைப் பண்ணுங்க. பாஸ்வேர்டு டைப் பண்ணும்போது கேஸ் சென்சிட்டிவ் அடிக்கணும், கேபிட்டல் லெட்டர் அடிக்கணும், லோவர் கேஸில் அடிக்கணும். கீழே ஒரு கேப்சா இருக்கும், அதில் ஒரு சின்ன கால்குலேஷன் இருக்கும். இப்போ அதில் நமக்கு 37 + 1 இருக்குது. நான் 38 டைப் பண்ணி அந்த லாகினை கிளிக் பண்ணுறேன். இப்போ நம்ம அந்த சைட்டுக்குள்ளே போய்ட்டோம். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மேலே வெல்கம் போட்டு நம்ம பேர் டிஸ்பிளே ஆகும். அதுக்கு கீழே செலக்ட் மெம்பர் ஐடி இருக்குது. நம்ம அதுக்குள்ளே நம்ம பிஎஃப் ஐடியை நம்ம செலக்ட் பண்ணுறீங்க. இப்போ கீழே 3 பட்டன் டிஸ்பிளே ஆகுது பார்த்தீங்களா. வியூ பாஸ்புக், நியூ ஏர்லின்னு இருக்குது, அடுத்து வியூ கிளைம் ஸ்டேட்டஸ் இருக்குது, அடுத்து வியூ பாஸ்புக் ஓல்ட் ஃபுல்லுன்னு இருக்குது. அதை வியூ பாஸ்புக் நியூ ஏர்லி கிளிக் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு வருஷத்துக்கும் தனித்தனியாட்டு நம்ம டீட்டெயில்ஸ் பார்த்துக்கலாம். இப்போ நான் வியூ பாஸ்புக் நியூ ஏர்லி கிளிக் பண்ணியிருக்கிறேன். அது நிறைய இயர் டிஸ்பிளே ஆகுது. உங்களுக்கு எந்த இயருக்கு பார்க்கணுமோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த இயருக்குள்ள பர்டிகுலர்ஸ் டீட்டெயில்ஸ் வந்து நமக்கு அதில் டிஸ்பிளே ஆகும். அடுத்து நான் என்ன பண்ண வியூ பாஸ்புக் ஓல்டு ஃபுல் கிளிக் பண்ணுறேன். இது ஃபுல் அக்கௌண்ட்டும் அட் த சேம் டைமில் நமக்கு அங்கே டிஸ்பிளே ஆகும். இதில் நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா டோட்டல் இஇ பேலன்ஸ்னால் வந்து நம்ம ஷேரில் எவ்வளோ ரூபா பிடிப்பாங்களோ அதோட அந்த ஃபிகர் வந்து அதில் டிஸ்பிளே ஆகும். அடுத்து டோட்டல் இஆர் பேலன்ஸ் இருக்குது. அது எம்ப்ளாயி நமக்கு கணக்கில் எவ்வளோ போடுவாரோ அந்த அமௌண்ட் அதில் பிரிண்ட் ஆகிருக்கும். டோட்டல் பேலன்ஸ் வந்து ரெண்டையும் ஆட் பண்ணி வரக்கூடிய அமௌண்ட் எதுவோ அது வந்து டோட்டல் பேலன்ஸில் டிஸ்பிளே ஆகும். இந்த டீட்டெயில்ஸை நம்ம பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கு கீழே அந்த டவுன்லோட் பாஸ்புக் அதை கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த ஒரு பாக்ஸ் வரும். அதில் திருப்பி ஒரு டவுன்லோட் கிளிக் பண்ணிங்கன்னா பிடிஎஃப் ஆட்டு நமக்கு டவுன்லோட் ஆயிரும். திருப்பி அதை கிளிக் பண்ணியாச்சுன்னா அந்த பிடிஎஃப் ஃபைல் ஓப்பன் ஆகும். நம்ம டீட்டெயில்ஸை பார்த்துக்கலாம், தேவைப்பட்ட பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். நம்ம எல்லாம் பார்த்து முடிச்ச பிறகு லாக் அவுட் பண்ணி வெளியே வந்துடணும். இவ்வளோதான் நம்ம பாஸ்புக்கில் எவ்வளோ அமௌண்ட்டுக்கு இருக்கிறது பார்க்குற டீட்டெயில்ஸ் இதுதான்.